வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்ஓ சூப்பர் கிச்சன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழற்றுபவர். அதாவது மனம் தளராமல் இடைவிடாமல் உழைப்பவர்கள் யாராலும் வெல்ல முடியாது என்று நினைக்கக்கூடிய விதியை கூட தோல்வியடைய செய்வார்கள் என்பது வள்ளுவர் வாக்கு. இந்த பாடல்ல வள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த விதியானது தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகள், கஷ்டங்கள், தோல்விகள் கொடுத்தாலும் என்னுடைய மனம் தளராத, இடைவிடாத, அயராத உழைப்பினால நான் இந்த விதியை வென்றே தீருவேன் அப்படின்னு வெற்றி பெற்ற வெற்றி பெண்மணி, உமன் ஆண்டர்பிரனர் திருமதி ஜோஸ்பின் ராஜ் அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஜோஸ்பின். வணக்கம் யசோ, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பாட்காஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு. Thank you so much. Thank you for giving me the opportunity and good luck for your podcast. And really happy to see you doing this. We want to support each other. கண்டிப்பாங்க. Thank you so much. And இப்போ உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன் ப்ளீஸ். உங்களை பத்தி சொல்லுங்க. Sure. But யசோ உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் 25 years-ஆ. But for the public, I want to introduce myself. என் பேரு ஜோசபின் ராஜ். I'm living in the UK nearly 26 years now. From 97 end I came here to UK. Now completed 25 years. This year I'm completing 25 years of my married life in the UK. Okay. நாங்க வந்து பழைய ஆளுங்க. யூகேக்கு பிஃபோர் சோஷியல் மீடியா ஆல் திஸ் வாட்ஸ்அப்லாம் வர்றதுக்கு முன்னாடி யூகேக்கு வந்தோம். பட் நெட்வொர்க்கிங் மூலமா அந்த பீப்புளுக்கு தே நோ மீ, சம் ஆஃப் தம் தே நோ மீ, பட் தெரியாதவங்களுக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் த்ரூ யுவர் பாட்காஸ்ட். ஐ அம் வெரி ஹாப்பி டு டூ தட். வெரி குட்ங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களை வந்து பல பரிமாணங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா உங்களை எனக்கு வந்து பல பரிமாணங்கள் தெரியும். இப்போ உங்களை நீங்க வந்து நான் ஜோஸ்பின் ராஜ் அப்படின்னு சொல்லி நான் இதுவா இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்க அட்ரஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லிக்கிறதுக்கு நீங்க விருப்பப்படுவீங்க? எப்படி சொல்லிக்கிறதுன்னா 3 linesல நான் 3 words சொல்லலாம்னு நினைக்கிறேன். A mother, entrepreneur and woman supporter. Like I support women's well-being and empowerment. So அப்படிதான் I wanted to establish and introduce myself to the whole world. Very goodங்க, சூப்பர். இப்போ நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கீங்க. சோ நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? ஓகே, டெஃபினட்டா. பட் நான் நிறைய சொல்லுவேன். பட் இதெல்லாம் நினைச்சு I am not a millionaire yet. இதெல்லாம் வந்து we are trying little bit. ஓகேவா? Currently we are doing 3 businesses. One is established business last 15 years மேல, hospitality staff supply and recruitment to 4-5-star hotels all over the UK, and also to establish stadiums like Wembley Stadium, Royal Ascot, London Stadium, few stadiums, and also summer festivals also we are supplying staffs now. It's not a front office, we do everything from cleaners to front office, all kind of staffs. எல்லா விதமான and I'm happy and proud to say we are the only Tamil agency. Tamil agency வந்து within this hotel industry la we are the one who started and still going on. Also a women entrepreneur இதுல செய்யறதுக்கு எனக்கு ஒரு வெக்கமும் இல்ல, எதுவுமே இல்ல. பிகாஸ் நம்ம போய் சாப்பிடுவோம், பின்னால வேலை செய்யறவங்க, கிளீன் பண்றவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. வெயிட்டர் வெயிட்ரஸஸ் எல்லாம் நம்ம இது பண்ணணும். ஸோ அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணி we are giving. That is one of the business. அப்போ during COVID-ல this hospitality gone down. So we thought, okay, why don't we train people and supply? So we started London Academy Culinary Arts and Healthcare. That's a training business. So we are doing training for all the staffs and we are supplying. And the third one, again COVID taught me this lesson, how the healthcare industry suffered and struggled for staffing. And it was my ambition also from childhood to do something for the elderly people. So I started this care agency, and it's a new baby for me. It's only 1.5 years, still struggling to get marketing and all that. So 3 currently செஞ்சிட்டு இருக்கோம். And one more, இன்னும் whole world, UK தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். We are opening a small restaurant in South End, which we launch next week hopefully. இப்போதான் work போய்கிட்டு இருக்கு.
ஸோ அதுதான் 4 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் எவ்ரிதிங் இஸ் பேபி ஸ்டெப். இன்னும் நம்ம மில்லியனர் லெவலுக்குலாம் ஆகல. சம்திங் வி வாண்ட் டு டூ இட் இன் டிஃபரெண்ட் ஃபீல்ட், கனெக்டிங் இன் ஒன் மெயின் கோர் ஃபீல்ட்ல. அவ்வளவுதான். சிறு துளி பெருவெள்ளம் இல்லைங்களா? எடுத்த உடனே நம்மளால வாமன அடி வைக்க முடியுமா? சோ சின்ன சின்ன அடியா வச்சு அப்படியே பெருசா வளர வேண்டியதுதான். அதாவது இப்ப நீங்க இப்ப சொன்னது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து ஸ்டாஃப் வந்து ட்ரெயின் பண்ணி ரெக்ரூட் பண்றீங்க, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இன்னொன்னு வந்து கேர் இதுல பண்றீங்க, அண்ட் இன்னொன்னு வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன்னு சொல்றீங்க. இது எப்படி இந்த டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் இல்ல, எல்லாமே ரிலேட்டட் தான். பிகாஸ் ஒரு இடத்துல ஸ்டாஃப் தேவைன்னா அவங்களை எடுத்த உடனே வி கான் ஜஸ்ட் சென்ட். அப்போ அவங்களுக்கு ட்ரைனிங்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நாங்கள் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ட்ரெயின் பண்றது போத் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கேர் செக்டர். ஸோ ட்ரெயின் பண்ணி கேருக்கு அனுப்புறோம். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ மெயின் பிஸ்னஸ். அதுக்கு தேவையான ஆளையும் நாங்கள் ட்ரெயின் பண்றோம். ஸோ இப்போ ட்ரெயின் பண்ணவங்கள எங்ககிட்டயும் நாங்கள் ஒர்க்குக்கு வச்சுக்கலாம், வேற ஆளுக்கும் அனுப்பலாம். கேர் வந்து as I said, கேர் ஆல்வேஸ் இன் ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் இன் யூகே. இன்னும் ஒரு 40, 50, 60 இயர்ஸுக்கு அந்த இண்டஸ்ட்ரி NHS அண்ட் கேர் வந்து ஆல்வேஸ் ஒரு ரிலையபிள் அண்ட் லாங் டேர்ம் பிஸ்னஸ் இன் யூகே. இப்போ அதில் என்ட்ரி ஆகணும்னாலும் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அது ஒரு ஆம்பிஷனாகவே இருந்தது சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா என் தாத்தாவெல்லாம் நான் லுக் ஆஃப்டர் பண்ணியிருக்கேன். when I was like 12, 13 இயர்ஸ்ல he had a bed sore. அப்போ ஒரு நர்ஸோட இருந்து நான் லுக் ஆஃப்டர் பண்ணியிருக்கேன். அப்போல இருந்து அது ஆம்பிஷனா இருந்துச்சு. பட் அந்த பிசினஸ்குள்ள வரணும் லாட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் படிச்சு வெளியில வந்தோம். ஸோ இது நாலுமே இன்டர் கனெக்டிங்னு சொல்லலாம் ஒன் செகண்ட். பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங் இதுவும் கனெக்டட். பட் ஒரு மெயினான விஷயம் சொல்லணும்னா மை ஹஸ்பண்ட் இஸ் அ பேக் போன் ஃபார் திஸ். ராஜ் உங்களுக்கே தெரியும். ஸோ ஹி சப்போர்ட்ஸ் மீ இன் எவ்ரிதிங். எதுனாலும் நீ செய்ய ஐ அம் தேர். ஸோ அந்த அவரோட சப்போர்ட் இல்லாம நம்ம 2 பேருமே இந்த பிசினஸ் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதுதான் எதுலாவது 4 பிசினஸும் இருக்கு. 4மே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்டா நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அதுதான் இன்ட்ரெஸ்ட். இன்னும் ஒண்ணு செய்யணும்னு நம்ம நினைச்சா அதை செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தா செஞ்சிடணும். ஆம்பிஷன். வெரி குட், வெரி குட். ஒரு அதாவது ஒரு விதை உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை வளர விட்டுறணும் இல்லையா? அது வளருதோ இல்லையோ நம்ம தண்ணி ஊத்திரணும் அதுக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா யூகேல நம்ம எது செய்யறதா இருந்தாலும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க உங்களோட ஒவ்வொரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் உங்களை வந்து எப்படி அதுக்கு தயார்படுத்திக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அது அந்த தயார்படுத்துறதுக்கு ஒண்ணு சொல்ல போனா ராஜோட ஃபேமிலியோ இல்ல என்னோட ஃபேமிலி யாருமே சோஃபார் பிசினஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. எங்களோட ஜென்ரேஷன்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் தி பிசினஸ். அது எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னா நாங்க 2 பேரும் வந்த புதுசு 98ல வி வர்க்ட் வித் லைகா. தட் டைம் அவங்க they called ஞானம் டெலிகாம். அவங்க கிட்ட இருந்து இருக்கும்போது we learned so much. I have to thankful to Leica group also. அவங்க கிட்ட இருந்து ரொம்ப நாங்க கத்துக்கிட்டோம். அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப அடிபட்டுட்டோம் இந்த ஊர்ல ஸ்டார்டிங்ல. பிகாஸ் அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது, பெருசா இன்டர்நெட் கிடையாது. எப்படி ஜாப் அப்ளை பண்ணணும், என்ன சர்டிபிகேஷன் எடுக்கணும், வேற ஏதாவது படிக்கணும்னா கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும்னா என்னென்ன ட்ரைனிங் எடுக்கணும், இன்டர்வியூ ப்ராசஸ் ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ. பட் நான் இந்தியாவில் இருக்கும்போது ஐ ஒர்க் இன் அ கார்பரேட் கம்பெனி 98லயே. ஐ ஒர்க் ஃபார் அ தாய்லாந்து கம்பெனி. இப்போ இங்கே வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசுவோம், பட் இவங்க ஸ்டைலில் வராது. இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். இப்போ எவ்ரி திங் நாங்களே கற்றுக்கிட்டோம். ஒன்றா அடிப்பட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கற்றுக்கிட்டோம். ஸோ ஈ ஸ்டார்டட் டு செல்லிங் ஃபோன் கார்ட்ஸ் போயிட்டு சொந்தமாக. அதுலேயும் 2 தடவை ஹி காட் ஹர்ட். பீப்புள் அவர் அடிச்சு பிடிச்சி பேக் பறித்து மண்டையில் அடிபட்டு. அப்போ என் பையன் 1 month old பேபி. ஸோ அந்த டைமில் ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். அப்போ ஒரு ஆண்டி கிட்ட அவனை விட்டுட்டு, அப்போ சைல்ட் மைண்டர் இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் யாரும் ஊர்லேருந்து வரல, மதுரைலாம் வரல, ஃபாதர்ல யாரும் இல்லை, பிள்ளைங்களை பார்த்துக்க. வி போத் ஸ்ட்ரகிள்டு லாட். உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அப்போ ஒன்னொன்னா நம்ம கற்றுக்கலாம். அப்போ ஜாப் சென்டரில் போய் ஹெல்ப் கேட்போம், அவங்க சொல்லுவாங்க. தென் ஓகே வி ஸ்டார்டட். இப்படியே நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான், அடிப்பட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் ஃபைனான்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து மோர்கேஜ் அட்வைசர்ஸ். ஐ எம் அ குவாலிஃபைட் CMAP மோர்கேஜ் அட்வைசர். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் மை பாஸ் டாட் மீ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னா இப்படி பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒன்றா நாங்களும் அடிப்பட்டு கற்றுக்கிட்டு தயார்படுத்திக்கிட்டு தென் வி ஸ்டார்டட் ஐ ஜாயின் சம் பேரோல் கோர்சஸ், அக்கௌண்டிங் கோர்சஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஜேர்னி. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் காரணமே எங்கள் ஹஸ்பண்ட். அவர் நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் அவர் ஒரு ஹோட்டலில் ஒரு கிச்சன் போட்டுறாரு தான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து தான் இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இது ஸ்டார்ட் பண்ணி இப்படி செஞ்சால் ஒவ்வொரு ஹோட்டலையும் இவ்வளோ நீட்ஸ் இருக்குது, இப்படி நம்ம செய்வோன்னு அவர் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்ததில் நான் மோர்கேஜ் பண்ணப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு ஐ ஹெல்ப் ஹிம் டு கெட் 2 பேங்க் லோன்ஸ். அப்போ அவர் நல்லா இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணார். ஈ கான் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்போ என்னை கூட்டிகிட்டு போனார். அக்கா என் கூட வரீங்களா, ஒரு மேரியட் ஹோட்டல் கான்ட்ராக்ட் பேசணும், நீங்கள் எனக்கு பேசி தரீங்களா என்னோட ஸ்டாஃப் மாதிரி. ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நான் போயிட்டு HR மேனேஜரோட மீட்டிங் பேசினேன். ஸோ அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகி ஹி காட் சைன் ஃபார் 5 ஹோட்டல் கான்ட்ராக்ட் ஸ்ட்ரெயிட் அவே. அப்போ அதுக்கு அவர் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறார். நான் சொன்னேன் ஐ டிட் a small help for you, இட்ஸ் ஓகே, எனக்கு காசு வேணாம். within a year of time he made so much money. அப்போ he wanted to go back to his country. அப்போ ஊருக்கு போகிறேன்க்கா, நான் இந்த கான்ட்ராக்ட் விற்க போகிறேன், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களை தான் ஃபஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், வாங்கிக்கிறீங்களா. தென் நான் ஆஸ்க் மை ஹஸ்பண்ட் என்ன செய்யலாம், நம்மளும் ஒரு ப்ராப்பர் ஜாப் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு. he was working in off license கூட. அப்போ யூ செட் ஓகே லெட்ஸ் டேக் அ ரிஸ்க்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு அப்போ காசு கிடையாது, கிரெடிட் கார்டுலேருந்து ஒரு 10,000 பவுண்ட் கொடுத்துட்டு 2 ஹோட்டல்ஸ் எங்களுக்கு விற்றாரு. அந்த 2 ஹோட்டல்ஸை என்ன செஞ்சுட்டாரு, ஒரு ஹோட்டலில் 3 ஏஜென்ட்க்கு வித்துட்டாரு. நாங்க போய் HR கிட்ட சைன் பண்ண போறோம். அப்போ they said oh I got another people who also signed for this contract அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஒரே ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இந்த பிஸ்னஸ். அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மோர்கேஜ் ஆஃபீஸில் ஐ யூஸ் டு ஒர்க், கம் பேக். இவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எல்லாம் அலோகேட் பண்ணுவார், இங்கே போங்க அங்கே போங்கன்னு. நைட்டு வந்து பையனை நான் ஆண்டி வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு நைட் 11 o'clock to till 2 o'clock நான் இன்வாய்ஸ் போடுவேன் எல்லா ஹோட்டலுக்கும், பேரோல் போடுறது, ஸ்டாஃப் வேஜஸ் போடுறது. அப்போ அப்படியே தான் ஸ்லோவாக அந்த பிஸ்னஸை நாங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம். அன்டில் என்னோட செகண்ட் டாட்டர் பிறக்கிற வரைக்குமே ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் அண்ட் கம் பேக் அண்ட் டூ திஸ் ஒன். அந்த ஒரு ஹோட்டல்லேருந்து வி டெவலப்டு டு 28 ஹோட்டல்ஸ். அப்படிதான் அப்போ எங்களை நாங்கள் ஒன்று கற்றுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். தென் இவரோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் எங்களோட ஸ்டாஃபோட ஒர்க்லாம் பார்த்து தான் தே ரிஃபர்ட் அஸ் டு டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ். அப்படி தான் எங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணோம். தென் ஒன் டைம் வந்துச்சு, சரி ஓகே நவ் வி ஹேவ் இனஃப் ஸ்டாஃப், ஐ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஒர்க், ஐ ஹேவ் டு சப்போர்ட் இம் ஃபுல்லின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு 2018 ஐ எம் சப்போர்ட்டிங் இம் ஃபுல்லி இன் திஸ் பிஸ்னஸ். அன்டில் தான் நான் மோர்கேஜும் பண்ணிக்கிட்டு வெளியில் இருக்க கிளைண்ட்ஸ்க்கும் மோர்கேஜும் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன். அப்புறம் அப்படியே நம்ம 2007 இல்லை அப்போ என் டாட்டர் பிறக்கிற வரைக்கும் நான் ஐ வாஸ் ஹெல்பிங் ஒர்க்கிங். தென் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ் அலாங் வித் இட். அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கப்புறம் ஒன்று HMRCயில் என்ன செய்யணும், VAT இருக்குது, PA ரோல் இருக்குது, மினிமம் வேஜஸ் இருக்குது, ஸோ மெனி திங்ஸ் ஸ்டார்டட். அப்படி தான் ஒன்றா நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ எவ்ரிதிங் யூடியூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஹவு டு அப்ளை திஸ் எல்லாமே ஈஸியாக இருக்குது. So people in this generation like you are really lucky and they should use the platform. அதுதான் நம்ம சொல்றோம். அதாவது நீங்க சொல்றது வந்து படிச்ச அறிவை விட பட்ட அறிவு தான் உங்களுக்கு நிறைய உங்களை வந்து முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட். ஓகே, இப்போ வந்து சவுத் எண்ட்ல ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? அது வந்து சவுத் இந்தியன், ஃபுல் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்களா? ஆமாங்க, இது ஃபுல் சவுத் இந்தியன். பிகாஸ் ஒரு இடம் ஆல்ரெடி எங்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2 ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி டியூரிங் 2008 வெரி பிக் ரிசெஷனில் வி லாஸ்ட் லாட் ஆஃப் மணி இன் வால்தம் ஸ்டோரில். அப்புறம் ஈஸ்டாம்லேயே ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது பேட் பார்ட்னர்ஷிப்பில் போயிடுச்சு. தென் வி டிசைடட் எனி பிஸ்னஸ் பண்ணாலும் லாஸோ ப்ராஃபிட்டோ நமக்குள்ளேயே நம்ம வச்சுப்போம், பார்ட்னர்ஷிப் போக வேண்டாம். பிகாஸ் இதனால அவங்களுக்கும் ப்ராப்ளம், நம்மளுக்கும் ப்ராப்ளம். அப்புறம் பார்த்தோம் ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் நவ் வி ஆர் கமிங் டு ரிட்டையரிங் ஸ்டேஜ். பசங்க பெருசாகிட்டாங்க, பையன் கிராஜுவேட் ஐடி இஸ் ஒர்க்கிங், பொண்ணு இன்னும் couple of years she will be in uni. So we can't run around. ஏதாவது ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் we want to do. And South End we decided ஏன்னா we did a lot of research. East London is big competition, London big competition and rates and rents. South End பார்த்தோம், ப்ராப்பரா நம்ம தமிழ் ட்ரெடிஷன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை. we did a lot of research. உங்ககிட்டயும் பேசியிருக்கோம், அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பேசணும். Then we thought okay we'll open a proper South Indian restaurant with live dosa, அது நம்மளோட South Indian food including Telugu Malayalam dishes எல்லாமே இருக்கிற மாதிரி. Work going on, a few more things waiting. Official launch க்கு definitely we will invite everyone. நீங்களும் ஒரு one of the chief guest, you will be there for to do my YouTube podcast. கண்டிப்பா வாங்க. Thank you so much. Actually இப்போ
இந்த ரெஸ்டாரண்ட்ல நேம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? நேம் செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து எங்கேயுமே சொல்லல. மேபி உங்ககிட்ட தான் ரிலீவ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். பிகாஸ் நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ் ட்ரெடிஷனோட ரொம்ப அட்டாச்டு. மோர் தென் மீ, என் ஹஸ்பண்ட் இஸ் இன்வால்வ் இன் தமிழ் ஸ்கூல். எல்லாமே தமிழ் நேம் வைக்கணுன்றது தான் எங்களோடது. நாங்க சேர சோழ பாண்டியன் எல்லாமே தேடி பார்த்தோம். நிறைய பேர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து பல்லவாசன் வச்சிருக்கோம். ஓகே. ஒய் பல்லவாஸ்? வை பல்லவாஸ்? அது வந்து குட் கொஸ்டின். ஆனா அது நான் ராங் பர்சன். டிசைட் பண்ணது அவர். அதுதான் சொன்னேன்ல, அந்த சேர சோழ பாண்டியன், அப்புறம் அந்த யார் ரூல் பண்ணாங்க, அப்புறம் மகாபலிபுரம் வந்து ரொம்ப அட்டாச்டு நம்மளுக்கு. பிகாஸ் நம்ம வந்து சென்னையில இருந்து வந்திருக்கோம். அந்த மகாபலிபுரம் டெம்பிள் அது. அண்ட் யானை வந்து எங்க ஃபேமிலிக்கே ஒரு பிடிச்ச அனிமல். எங்க விளையா கூட ஒரு அனிமல் அடாப்ட் பண்ணி வளர்க்கணும்னா அது யானையை தான். அது மை டாட்டர் வில் திங்க். ஸோ அந்த சிம்பிள் வந்து யானை வித் இந்த பெரிய ராஜா போற இதுல பல்லக்கில் அது மாதிரி சிம்பிள் செலக்ட் பண்ணிருக்காரு. திஸ் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லி மை ஹஸ்பண்டோட இதுதான். அவர்கிட்ட விட்டாச்சு. இடம் பார்த்து கொடுத்தது, அந்த அட்மின் ஒர்க் அது மட்டும் தான் நான் பண்ணது. பட் அவரோட பேஷன் இது. அதோட ஓகே லெட் ஹிம் டு இட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆக்சுவலி பல்லவாசம் சொன்னோன்னே எனக்கும் சென்னை மாமல்லபுரம் தான் ஞாபகம் வந்து. ஒருவேளை சென்னையில வந்து பேஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால பல்லவாசன் பேர் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நானும் அதான் நினைச்சேன். வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்ப ஷெஃப் எல்லாம் எப்படிங்க, ஊர்ல இருந்து வரவழைச்சிருக்கீங்களா இல்ல இங்க இருக்கிற ஷெஃப் ரெக்ரூட் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலா இப்போ வந்து உங்க ஹோம் ஆபீஸ் எல்லாமே த்ரெஷ்ஹோல்ட் எல்லாம் ஏத்திட்டாங்க இல்லையா? சோ கரண்ட்லி இப்போ லோக்கல்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஊர்ல இருந்து லேட்டரான எடுக்கிற பிளான் இருக்கு. ஸோ பேப்பர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்லி கப்புள் ஆஃப் ஷெஃப்ஸ் இங்கேருந்து எடுத்து ட்ரெயின் பண்ணி அவரோட சாப்பாடெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அதுதான். நாங்கள் ஆக்சுவலாக ஜூன்லேயே ஓப்பன் பண்ண வேண்டியது. எங்களுக்கு கொஞ்சம் இந்த எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக் த எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு 2 டேட் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா வில் ஸ்டார்ட் குவிக்லி. ஓகேங்க, சூப்பர். ஆக்சுவலி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் மைண்டுக்கு வர்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த செட்டிநாடு ஸ்பெஷாலிட்டி அண்ட் இந்த மதுரை சைடு இருக்கிற மாதிரி இந்த பரோட்டா, இந்த கரீஸ் அந்த மாதிரியான அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு மெனு அந்த மாதிரி எதுவும் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? எல்லாம் சர்ப்ரைஸ். நான் சொல்ல மாட்டேன். அப்ப எல்லாமே சொல்லிட்டா நீங்க வர மாட்டீங்க தானே. நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாருங்க, அவர் மெனு எல்லாம் டிஃபரெண்டா போட்டு வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் நீங்க சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து நேர்லயே வந்து பாருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இதுவும் செய்யறோம். ஆல் ஓவர் எஸ்எக்ஸ் we are going to do delivery. மினிமம் 5 to 100 people வரைக்குமே, 100-200 people வரைக்குமே we are going to do delivery. அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் எடுப்பீங்களா? பார்ட்டி ஆர்டர், பர்த்டே, வெட்டிங், எவ்ரிதிங். அண்ட் எல்லா ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லயும் we are going to take place. அது மாதிரி. உங்க ரெஸ்டாரண்ட்ல ஹால்லாம் இருக்குங்களா? இப்ப இப்போதைக்கு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான். அது 50 seaters தான். இது நல்லா போச்சுன்னா we will go for next one. அது மாதிரி தான் பிளான் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அந்த ரெஸ்டாரண்ட்ல இன்னொன்னு நாங்க என்ன செய்யலாம்னு இருக்கோம்னா, எங்க whoever studying with us எங்களோட லண்டன் அகாடமில, because morning sessionல we are going to train them as a chef. So இந்த ஊர்ல நிறைய பேர் they want to learn chefing, Indian food இருக்கட்டும், continental இருக்கட்டும். So that is a plan. நம்ம அதுக்கான ஒரு ப்ராஜெக்டும் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். So once it's ready, அது நம்ம we are working with some government projects also. அதையும் நாங்கள் போட்டோம்னா ஷெஃப் either it can be male, female, anyone, teen. So அவங்களுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுதான் மெயின் எங்களோட கோர் ஷெஃப் அகாடமி ட்ரைனிங். அதுதான் ரொம்ப நாள் எங்களோட ஆம்பிஷனமா இருந்துச்சு. இட்ஸ் a very big demand ஷெஃப் கிடைக்கிறது இந்த ஊர்ல. சூப்பர். இப்ப அடுத்து இந்த கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க? அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு? ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா நம்ம கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா எல்டர்லி பீப்புள் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு? அதை நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, கேர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் சென்சிட்டிவ் as you said. நானும் வந்து 2008லயே ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி சிக்யூசிலாம் அப்ளை பண்ணல. அது ரொம்ப பயந்துட்டேன். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஓ இது நீங்க ஏதாவது ஒன்று ராங் பண்ணீங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் ஜெயில், திஸ் தட்னு. நான் உடனே அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டேன். வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். Then during COVID I saw எவ்வளோ people suffer பண்றாங்க. And one more example, எங்க own familyல my sister-in-law
ஹஸ்பண்ட் சிஸ்டர், ஷீ இஸ் கோயிங் த்ரூ டிமென்ஷியா. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் தென் ஐ said no, I want to do this. இது வந்து this is one of my ambition, I want to do this, I want to enter into this industry, not even பிஸ்னஸ்க்காக கூட இல்லை, I want to do my service அப்படின்றது மாதிரி நான் வந்து நான் ஃப்ரம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், இல்லை கேரோ சயின்ஸ்ன்ற சப்ஜெக்ட் சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. ஸோ ஒன்றுமே தெரியாமல் ஐ ஸ்டார்டட். நான் நிறைய மேனேஜர் தேடி பார்த்தேன், அப்ளை பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. தென் ஐ டுக் திஸ் அஸ் அ சேலஞ்ச், வை டோன்ட் நம்மளே அதை படிக்கக்கூடாது. தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் லெவல் 3 லெவல் 5 நானே முடித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேர் இண்டஸ்ட்ரி நான் என்னன்னு சொல்லி படிச்சுட்டு CQC அப்ளிகேஷன் போட்டேன். ஒரு மேனேஜர், ஒரு நர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களும் ஒரு மேனேஜர். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த CQC அப்ளிகேஷன் போட்டதே 10 times எங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. பிகாஸ் நாங்கள் யாரோட ஹெல்ப்புக்கும் போகல. எவ்ரி கன்சல்டன்சி வாஸ் ஆஸ்கிங் 5,000 to 6,000 pounds டு டூ திஸ் அப்ளிகேஷன். நாங்கள் சொன்னோம் ஓகே நம்மளே போடுவோம். ஒவ்வொன்றும் நாங்களே கற்றுக்கிட்டு நாங்களே போட்டோம். 10 times சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. தென் ஃபைனலாக அப்ரூவ் ஆயிடுச்சு. தென் they called up for the interview. Each interview went for 2 hours. என்ன 2 hours இன்டர்வியூ பண்ணாங்க, அவங்களுக்கு 2 hours. So lot of questions. அதில் தான் I came to learn. Once they approved my CQCன்றது வந்து ஒரு லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் கேர் சர்வீஸ், பர்சனல் கேர் பண்ணவே முடியாது யாருக்குமே, பிகாஸ் சென்சிட்டிவ். அண்ட் போலீஸ் செக், DBS எல்லாமே இருக்கும். எல்லாமே எடுத்துட்டோம். 1 year ப்ளஸ் ஆயிடுச்சு. எனக்கு கிளையண்ட்டே கிடைக்கல. ஏன்னா லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம் ப்ரைவேட் கிளைண்ட்ஸுக்கு. lot of demand because once on the industry after COVID it became a big business, so many people opened. அப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று எய்தர் you have to go through our community or networking something. எங்கெங்கெல்லாம் நெட்வொர்க்கிங் நடக்குதோ I'll go and show my face, I'll do this stall, I'll go and speak to community people. அப்படி பண்ணி தான் எனக்கு few clients இப்போ வந்தாங்க. It's a big challenge. And CQC rating இல்லைன்னா you can't enter into any council tenders also. அதுலேயும் எங்களுக்கு ஒரு பேக்லாக் இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் நாட் கிவிங் அப். ஸோ மெனி பீப்புள் சொல்கிறாங்க விற்றுருங்க உங்கள் கம்பெனியை, நாங்கள் வாங்கிக்கிறோம். அண்ட் ஃபேஸ்புக்லேயே நிறைய CQC குரூப்பில் இருக்குது. அதுலேயும் வந்து பீப்புள் தே ஸ்டார்ட் இன் 1 year அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தே ஆர் கிவிங் அப். பட் ஸ்டில் ஐ எம் பேயிங் மை கப்புள் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். ரெவென்யூ வருதோ இல்லையோ ஐ ஹேவ் டு ரன் பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் பிஸ்னஸ் டு க்ரோ அப்படின்னு தான் we are taking up a challenge and doing. But இப்போ நிறைய போர்ட்டல்ல we are spending lot of money for marketing, advertising. ஸ்லோவா கிளைண்ட் வந்துட்டு இருக்காங்க. as you said, you deal with disabled people, elderly people. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா you need lot of patience first of all. அந்த பேஷன்ஸ் இருக்க ஸ்டாஃப் நீங்க எடுக்கல, ஸ்டாஃப் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் it will fire back to us. ஸோ அதெல்லாம் நாங்க அந்த ட்ரைனிங்ல we are making sure we are taking the correct staff. கரெக்டாக அவங்க போய் வேலை பண்ணுறாங்க. அண்ட் மை மேனேஜர் ஷீல் கோ அண்ட் டூ த ஸ்பாட் செக் எல்லாமே. இப்போ வி ஆர் கெட்டிங் குட் ஃபீட்பேக். ஸோ ஈவன் தோ வி ஹவ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கிளைண்ட், வி ஆர் டூயிங் குட் சர்வீஸ். அதுதான் வி நீட் டு கெட் த பேப்பர் ஒர்க் கரெக்ட்லி ரெடியாக இருந்துச்சுன்னா யூ கெட் அ குட் ரேட்டிங். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் எனிதிங் டு பேட் அண்ட் கெட் எனி நேம் ஸ்பாட். பட் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் as you said. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி நாங்கள் மெதுவாக போயிட்டு இருக்கோம் அப்படியே. ஓகே, வெரி குட். இப்போ என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க உங்களோட அந்த கேர் பேக்கேஜ்ல? கேர் பேக்கேஜ்ல we are not doing anything under 16 plus because we are doing everything over 16, 65 up to personal care, disability. நாங்க ஆட்டிசமும் மென்டல் ஹெல்த்தும் பண்றது இல்லை இன்னும். பட் we are still going for the training. அதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்றோம். அதர் than that எல்லாமே we do personal care, அவங்களுக்கு accompanying, even we do shopping with them, சும்மா cleaning, cookingல இருந்து we do everything. Okay. So all kind of things இருக்கு. எங்களோட ஏஜென்சி called Medipro 24. அந்த லிங்க் நீங்க உங்களோட இதுல கொடுங்க ப்ளீஸ், because யாராவது இன்ட்ரஸ்டடா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிப்பாங்க. Anywhere in the East London area we are doing Essex also we are covering. So our staff can travel everywhere. And I'll be on the road, go and do the spot check with them. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பாத்திமா, சூப்பர். இப்போ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாவது புதுசா வச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர் பிளான்ஸ் ஒன்னு இருக்கு. பண்றதே போதும் அப்படின்னு இருக்கீங்களா? நோ, நான் என்னைக்குமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். because I wanted to do more because I know I work and I have children to look after, because now I have more time. அந்த பசங்க பெருசாயிட்டாங்க. So evening also I have more time. So soon, I think next week I am thinking, 2-3 dates wait பண்ணிருக்கேன். I'm opening a charity especially for women. I will put that in my இதெல்லாம் நான் போடுறேன் என்னோட சோஷியல் மீடியாலலாம்.
எஸ்பெஷலி ஃபார் உமன், அண்ட் இட்ஸ் a non-profit ஆர்கனைசேஷன். யாருமே எந்த காசும் கொடுக்க வேண்டாம், என்ட்ரி ஃபீ கிடையாது. ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணணும்னாலும் எந்த ஈவெண்ட் ப்ரைட்லேயும் நாங்கள் எதுவும் பே பண்ணுவோம், எதுவுமே வாங்க. இட்ஸ் a non-profit ஆர்கனைசேஷன் especially to support women. What all I went through this last 25 years, I want to share, help who are suffering, because நிறைய எல்லாமே சோஷியல் மீடியா இருந்தாலுமே எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்குமே கிடைக்காது, நீங்கள் கேள்விப்பட்டாலும் கிடைக்காது. ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அண்ட் 50+ women லைக் மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மோஸ்ட்லி கோயிலுக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, பாவமாக இருக்கும். நிறைய நம்ம தமிழ் லேடிஸ் பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு மந்த்லி ஒரு வீக்லி ஒரு ஈவெண்ட் மாதிரி, இதை அவங்கள ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி. ஸோ மெனி திங்ஸ் ஐ பிளான்ட். அதை அந்த ஒரு இன்னொன்று வந்து ஃபியூ, பிகாஸ் நான் கொஞ்சம் நெட்வொர்க்கிங் தமிழ் நெட்வொர்க்கிங் இருக்குனால ஃபியூ லேடிஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஜோ உங்களுக்கு யாராவது தெரியுமா, ஐம் கோயிங் த்ரூ டிப்ரெஷன், ஐ ஹாவ் திஸ் அப்யூஸ், ஃபேமிலி அப்யூஸ், ஐம் கோயிங் த்ரூ பர்சனல் ப்ராப்ளம், ஐ நீட் கவுன்சிலிங், ஐ நீட் லீகல் ஹெல்ப். இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் அவங்களுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் அட்வர்டைஸ் எனிவேர். பட் இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம இது மாதிரி ஒரு ஃப்ரீ சர்வீஸ், இது எல்லாமே ஃப்ரீ. ஸோ ஐ ஹேவ் ஃப்ரீ கவுன்சிலர்ஸ், ஃப்ரீ லீகல் அட்வைசஸ், அப்புறம் சோஷியல் ஒர்க்கர்ஸ், தே ஆல் ஆர் இன்வால்வ், எல்லாருமே வச்சுருக்கோம். அவங்களுக்குலாம் நான் சும்மா இது மாதிரி நம்ம பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தே வில் கம் டு மீ. அவங்க தனியாக உட்காந்து சஃபர் பண்ண வேண்டாம். ஸோ தே கேன் கம் ஹியர், தே கேன் சீக் த ஹெல்ப், what are the help they can get from the council. Even elderly அம்மாங்கெல்லாம் பாவம் தனியாக இருக்காங்க, they don't know how to register with the council to do the get the benefits or housing benefit. அதெல்லாம் நாங்கள் சும்மா பண்ணி தரோம். எங்கள் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, வருவாங்க, can you help me this, how to log into the computer. ஸோ இதெல்லாம் elderly peopleக்கு computer knowledge awareness. So many things I planned. அதான் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நீங்களும் என்னோட சேரிட்டியில் ஒரு கோர் மெம்பராக தயவுசெய்து வாங்க. உங்களோட பாட்காஸ்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெனி லேடிஸ். அன்னைக்கு சவுத் எண்ட் வந்தப்பையும் ஃபியூ லேடிஸ் தே கான்டாக்டட் மீ ஆஃப்டர் தட் ஃபார் ஜாப் பர்பஸ். பிகாஸ் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் ரன் பண்ணுறதுனால இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங் வித் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் கேர். வி ஹேவ் கான்டாக்ட் வித் அதர் கம்பெனிஸ் ஆல்சோ. அவங்க சிவியை புட் த்ரூ பண்ணி வாட் எவர் ஐ கேன் ஹெல்ப் வித் ஐடி ஆர் ஹெச்ஆர், வி கேன் ஹெல்ப் தம். ஸோ இதெல்லாமே நான் சேரிட்டியாக தான் பண்ணுறேன், நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அந்த சேரிட்டியை ஐம் ட்ரைங் டு லான்ச் நெக்ஸ்ட் வீக். ஸோ ப்ராபப்லி that charity is called பூவை. 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 பூவை தமிழ் நேம் வச்சிருக்கோம். அந்த பூவைக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, பவர் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் இண்டிபெண்டன்சி அவேர்னஸ். ஸோ அது நான் உங்களுக்கு நீங்க அதை போடுங்க, சரியா? இதனால வந்து ஐ எம் நாட் கெய்னிங் எனி பப்ளிசிட்டி ஆர் எனிதிங், சரியா? நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்ததை ஐ வாண்ட் டு பிரிங் இட் அவுட் டு த பப்ளிக். அவங்களும் இதனால கெயின் பண்ணலாம் அப்படின்னா. இதுதான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது வந்து நான்-ப்ராஃபிட் ஸோ மெனி திங்ஸ் இன்வால்வ். நீங்கள் லான்ச்சுக்கு வரும்போது இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் என்னோட எய்ம்ஸ் அண்ட் ஈத்தோஸ் அனுப்பி வைக்கிறேன். ஐ வில் ஷேர் டு த பப்ளிக். ஸோ whoever interested they can join. சூப்பர் ஃபாத்திமா. அண்ட் இப்போ நீங்க வந்து பெண்களுக்கு நான் இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா ஜென்ரலா என்ன சொல்லுவீங்க? அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்க லைஃபுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, அல்லது உங்க கரியர் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அட்வைஸ்னு இல்ல, ஒரு சஜஷன் அல்லது கருத்து அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கருத்துன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றேன்னா, எவ்ரிபடி எல்லாருமே வந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு டேலண்ட் இருக்கு. நீங்க அவங்க அது பண்றாங்க, இவங்க என்னால பண்ண முடியலையேன்ற அந்த நட்ஷல்ல விட்டு முதல்ல நீங்க வெளியில வரணும். உங்களையே நான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா நான் சொல்லுவேன். அடிப்பட்டு வீட்டுல இருந்தும் இப்ப வெளியில வந்து யூ ஆர் ஷோயிங் யுவர் ஃபேஸ், யூ ஆர் டூயிங் சோ மச். அது மாதிரி லேடிஸ் எவ்வளவு பேர் டேலண்டடா இருக்காங்க. இன்னொன்னு வந்து there are lot of support available. நீங்க எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே we can do it. பெண்களால முடியாதது எதுவுமே கிடையாது. அதை மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சுக்கணும். அதுதான் நான் சொல்வேன், we can do it. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து கெட் அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ், எல்லாமே நீங்க கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா கிடைக்குதோ எவ்வளவு யூஸ் பண்ணி நம்ம வெளியில வரணும். எப்பயுமே நம்மளால ஒண்ணும் முடியாது, லேடிஸால ஒண்ணும் பண்ண முடியாது, இவங்கள அண்ட் வேறெவர் யூ கெட் சப்போர்ட் யூ கேன் டூ இட். பெண்களால் முடியாது, அது ரெண்டு தான் நான் மெயினா சொல்லுவேன். அண்ட் there is no age limit to learn anything. கண்டிப்பா, ஆமா, படிக்கிறது வந்து ஏஜே கிடையாது. அதுதான் இன்னொரு நான் சொல்ல போறேன். இந்த செப்டம்பர்ல ஐ எம் ரெஜிஸ்டரிங் ஃபார் மை மாஸ்டர்ஸ் டிகிரி. வாவ், சூப்பர்.
ரொம்ப நாள் ஆம்பிஷன் இருந்தது. யூகேல ஒரு டிகிரி படிக்கணும். ஆல்ரெடி நான் வந்து இந்தியாவில் இருந்தாலும் ஐ வாண்ட் டு சம்திங், ஐ வாண்ட் டு எம்பிஏ இன் சோஷியல் கேர் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்புக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. லாட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குங்க. ஆன்லைன்ல படிக்கலாம், ஃப்ரீ காலேஜ் போகலாம், எல்லாமே இந்த ஊர் நிறைய தராங்க. ஸோ நம்மள நட்ஷல்ல நம்ம விட்டு வெளியில வரணும். இன்னொன்னு வந்து டிரைவிங், அதையும் நான் சொல்லுவேன். டிரைவிங் வந்து விமனுக்கு எசென்ஷியலுங்க. இங்க கண்டிப்பா அக்ரி. யாருமே முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க டிரைவிங் அன்லெஸ் யூ ஆர் த ஃபியர் ஆர் உங்களோட உடல் உங்களுக்கு ஒத்து உழைக்கல, அது அந்த இது இல்லைன்னா தயவு செய்து டிரைவிங் கத்துக்கோங்க எல்லா விமனும். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதை ஒரு சஜஷனா தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன். பாவம், டிபெண்ட் ஆன் பீப்புள், டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ். இது வந்து நம்ம ரொம்ப ப்ரொடெக்டட். இந்த ஊர்ல ஆக்சிடென்ட் ரொம்ப கம்மி. நீங்க தைரியமா ஓட்டலாம், தைரியமா டிரைவிங் கத்துக்கோங்க. இது 3 தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதனால என்ன தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க எல்லாருமே. இதெல்லாம் டிரைவிங் சொல்லுது, நீங்களே சஜஸ்ட் சொல்லுங்களேன். இல்ல இல்ல, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்ல. அதாவது நம்ம என்னென்னலாம் நம்ம லைஃப்ல கோ த்ரூ பண்ணமோ, என்னென்ன கஷ்டங்கள்லாம் நம்ம அண்டர்கோ பண்ணமோ, அதை மற்றவங்க படக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சஜஷனா தான் நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம இப்ப யாரையும் போய் நீங்க பண்ணணும், அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு யாரையும் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கேட்டாதான் கிடைக்கும்னு சொன்னீங்க பாத்தீங்களா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் சொல்லி கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற மாதிரி கேட்டாதான் கிடைக்கும். என்ன வேணும்ங்கிறது அதாவது அது நம்ம கேட்டாதான் தேட ஆரம்பிப்போம். கரெக்ட். நம்ம வந்து எதுவுமே இல்ல, ஐயோ யாருமே இல்ல, நம்ம ஒரு எமர்ஜென்சி, நம்ம குழந்தைய இங்க கூட்டிட்டு போனோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி, கேப் இருக்கு, ஊபருக்கு எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பிள்ளை நம்மளே டிரைவ் பண்ணி கொண்டு போய் விடுறதுன்னு போது நம்மளுக்கு அது ஒரு திருப்தி இல்ல. நானே தனியா டிரைவ் பண்ணி இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன், நானே தனியா இங்க போய் நான் அது ஒரு அச்சீவ்மெண்ட். கண்டிப்பா அது தயவு கொடுக்கும். கரெக்ட். அது இன்னொன்னு என்ன சொல்றேன், ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு வர்றதுங்கிறது இருக்குங்களே, அதை விட பெரிய டாஸ்க் வேற எதுவுமே இல்ல. அது இல்லாம நான் நிறைய லேடிஸ் பாவம் அந்த 11+க்கு ப்ரிப்பேர் பண்ணி பாவம் காலேஜ் 3 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு கையிலேயே பேக் லஞ்ச் வச்சு டியூஷனுக்கு ரெடி பண்ணி சாப்பிட கொடுத்து கார்லயே சாப்பிடு, இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பஸ் ஏறி இறங்குறது கம்ஃபர்ட் பக்கத்துல இருந்ததுன்னா எல்லாம் ஓகே. பட் டிரைவிங் வந்து எசென்ஷியல்ன்றது என்னோட ஒரு சஜஷன். அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்னு என்ன சொன்னா, இந்த டேலண்டட் மல்டி டேலண்டட் லேடிஸ் இருக்காங்க. அவங்க சூப்பரா குக் பண்ணுவாங்க, சூப்பரா கேக் பண்ணுவாங்க, தைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ஹில்ஃபர்ட்ல இருக்காங்க, சூப்பரா தைப்பாங்க. ஆனா அவங்களாம் வெளியில வரணும். அவங்களோட இதெல்லாம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா, இது மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு நாங்க ஹவு டு செட் அப் யுவர் ஓன் சோஷியல் மீடியா, ஹவு டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப், இத மாதிரிலாம் நான் வந்து ஒரு என்னோட சேரிட்டியில சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. அதாவது நம்ம சும்மா இந்த உமன் எம்பவர்மெண்ட் சொல்லிட்டு ஏற்கனவே வெளிச்சத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சீரியல் லைட் போடுறதை விட இருட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பல்பு போடலாம். நம்ம உங்களோட இது நான் அக்ரி, ஹேண்ட்ஷேக். ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி இருக்கிறவங்களையே கூப்பிட்டு நீங்க பாட்காஸ்ட் பண்ணி கூப்பிட்டு நீங்க பேசுறதுல அவங்க அது ஒரு விதத்துல நல்லது. ஆனா எவ்வளவு பேர் அதை வெளியே வராம உள்ளேயே இருக்காங்க. அவங்களை கொண்டு வரன்றதுதான் என்னோட மெயின் எய்மே. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பிகாஸ் நீங்க முத்தமிழ் அகாடமில இருந்தும் பாட்ட முத்தமிழ் அகாடமின்றதுனால இதையும் நான் சொல்ல விரும்புறேன். இதனால எத்தனை அம்மாவும் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். தயவு செய்து பிள்ளைங்களுக்கு தமிழ சொல்லி கொடுங்க, தமிழ்ல பேசுங்க. பிகாஸ் இந்த போட்காஸ்ட் வந்து தமிழ்ல இருக்கிறதுனால நான் தமிழ்ல சொல்றேன். நான் பெருமையாலாம் சொல்லிக்கல. நாங்க வந்ததுல இருந்தே நாங்க தமிழ்ல தான் பேசுவோம் வீட்டுல பிள்ளைங்களுக்கு. என் மகனும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேசுவான். என் பொண்ணு GCSE முடிச்சுட்டா, A லெவலும் எழுதிட்டா தமிழ்ல. she can read, போயம் எழுதலாம். எதுக்கு இது மெயினா நம்ம ஒண்ணு கொண்டு வரணும், நம்மளோட மொழியை நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது. மொழி அண்ட் கலாச்சாரம் எந்த ஊருக்கு போனாலுமே. நீங்க பொட்டு வச்சிருக்கீங்க, இப்பயும் ஏன் வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, பட் ஆபீஸ்ல இருக்கிறேன், ஓகே மீட்டிங். பட் ஐ லவ் பீப்புள் who I see, even my friend என்ன ஆனாலும் அவங்க அந்த பெரிய பொட்டு எடுக்கவே மாட்டாங்க, மெட்டி போடுவாங்க. அது அவங்களோட இது. பட் லாங்குவேஜ்ங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம பசங்க லெஃப்ட் அவுட் ஆடு இந்த ஜெனரேஷனோட, அதுக்கப்புறம் அவங்க அது பேசலைன்னா அதுக்கப்புறம் வேற ஜெனரேஷனோட அதை பாருங்க என்ன கம்யூனிகேஷன். அதாவது நம்ம ஊருக்கும் அல்லது நம்ம மக்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி ஆயிடும். தாத்தா பாட்டி இப்போ வர ஜெனரேஷன் தாத்தா பாட்டிஸ் எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க. ஒரு 10 years பேக் இருக்க தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் கிராமத்துல போய் பாருங்க என்ன பேசுவாங்க.
அப்போ அந்த கம்யூனிகேஷன் டெஃபினஸ் எல்லாருமே இங்கிலீஷ் பேசினாலும் நம்ம லாங்குவேஜ் நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்க. நீங்க மீட் கல்ச்சர் பீப்புள் எடுத்து பாருங்களேன், அவங்களோட லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க. நம்ம ஏன் வெட்கப்படுறோம்? நம்மள இங்கிலீஷ் நீ 2 வயசு 3 வயசு பிள்ளை ஸ்கூல்ல விட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் பேசிதான் ஆகும். பட் நம்ம லாங்குவேஜ் ஏன் விட்டு கொடுக்கணும்? நீங்க பண்றது வெரி ரைட். அது மாதிரி ஒவ்வொரு கவுண்டிலையும் ஒரு பாரோஸ்லயும் ஒரு சிட்டிஸ்லயும் இருக்கிற தமிழ் லேடிஸ் ஒரு தமிழ் ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேருங்க, ஆன்லைன்ல படிக்க வைங்க, இல்ல நீங்களே வீட்டுல சொல்லி கொடுங்க. அவங்க GCSE A level எழுதணும்னாலும் கூட தேவையில்லை, எழுத படிக்க தமிழ் கண்டிப்பா தெரியணும். எங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த தமிழ் ஸ்கூல்ல வந்த நாள்ல இருந்தே இருக்காரு. அந்த தமிழ் ஸ்கூல் இங்க யூகேல 40 இயர்ஸா இருக்கு. இஸ் ஒன் ஆஃப் த ஓல்ட் தமிழ் ஸ்கூல். எவ்ரி சாட்டர்டே போய் ஆவாரு. உங்களோட கவிதைகள்லாம் சூப்பரா எழுதுங்க. எனக்கு வந்து தமிழ் கவிதை எழுத தெரியாது, நான் நல்லா பேசுவேன். ஆனா அவர்கிட்ட நான் கேட்டுப்பேன். எங்க அம்மா அவ்வளவு நல்லா இன்ன வரைக்கும் 70 வயசு கவிதை எழுதுவாங்க. என் பொண்ணும் அம்மாவும் தமிழ்ல அவ்வளவு அழகா கவிதை இது பண்ணிக்குவாங்க. பட் மெயின் லாங்குவேஜ் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் அவங்க படிச்சாங்கன்னா தட் வில் ஹெல்ப் தம் அவங்களோட யூகாஸோட பாயிண்ட்டுக்கு. யூனிவர்சிட்டியில நீங்க கோர்ஸ் சப்ஜெக்ட்ல 1ல மார்க் குறைஞ்சா கூட தமிழ்ல நீங்க A* எடுத்தா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ நீங்க இந்த யூகேட் எக்ஸாம்லாம் சொல்றீங்க இல்லையா, அதுல வந்து தமிழோட மார்க் கன்சிடர் பண்றாங்களா? நான் நினைச்சேன் மற்ற லாங்குவேஜஸ் தான் கன்சிடர் பண்றாங்க, தமிழ் நம்ம தமிழ் ஸ்கூல்ல இருந்து எத்தனை பிள்ளைங்க வந்து டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு இந்த தமிழ் லாங்குவேஜ்னால. ஓ, இது ஆக்சுவலி எனக்கு இன்ஃபர்மேஷனுங்க, எனக்கு இது வரைக்கும் தெரியாது. மற்ற லாங்குவேஜஸ் தான் லைக் ஸ்பானிஷ், ஜெர்மன் அதெல்லாம் கேம்பிரிட்ஜ் சிலபஸ். சோ தமிழ் வந்து அடிஷனலா இப்போ என் பொண்ணுமே வந்து 4 கோர் சப்ஜெக்ட் A level எடுத்தாலும் தமிழும் போடுறேன் யூகாஸ்ல. ஓகே, நீங்க தமிழ் அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. உங்க பையன்லாம் தமிழ் திருக்குறள் எல்லாம் வெளுத்து வாங்க பார்க்கவே ஆசையா இருக்கு. அது திருக்குறள் பேசலனாலும் நம்ம கம்யூனிகேஷன் பேசிக் வீட்டுக்கு வந்தா வாங்க அங்கிள் ஹலோ எப்படி இருக்கீங்க அந்த வார்த்தை கேட்கும் போதே ஆசையா இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எல்லா தமிழ் மம் ஹூவர் லிசனிங் ஆர் சீயிங் திஸ் வீடியோ, தயவுசெய்து பிள்ளைங்கிட்ட தமிழ்ல பேசுங்க. நம்ம லாங்குவேஜ் இந்த ஜென்ரேஷனோட விடக்கூடாது, அது கண்டினியூ ஆகணும். உலகத்திலேயே ஓல்டு லாங்குவேஜ், அதை தயவு செய்து எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா தாய்மார்கள் நினைச்சா தாய்மொழியை வாழ வைக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம ஊர்லயே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்லயே வந்து செகண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா தமிழ் இலக்கணம் வந்து கஷ்டமா இருக்காம். அது ரொம்ப கேட்கவே வேதனையா இருக்கு உண்மையிலே. ஆமா, சூப்பருங்க ஜோஸ்பின். அதாவது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க எப்படி என்னென்ன விஷயங்கள் கோ த்ரூ பண்ணீங்க, அந்த இந்த பிசினஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும். அண்ட் அதாவது இப்ப நான் ஒரு பெண்ணா இருக்கேன் அப்படின்னா நீ சும்மா அப்படியே வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா வெளியில வா, அதை செய்யி, உதவி உனக்கு வேணுமா கேளு, கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும். அண்ட் முத்தாய்ப்பா கடைசியில முடிக்கல தாய்மொழி எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதாகட்டும், ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. பியூட்டிஃபுல்லா இருந்தது. உங்களோட வந்து இவ்வளவு நேரம், எனக்கு இத்தனை வருஷமா உங்களை தெரியும் அப்படின்னாலும் இவ்வளவு டீடைல்டா நான் நீங்க பண்ற விஷயங்களை பத்தி நான் பேசுனேன். ஜென்ரலா சும்மா வந்து உட்காருவோம், ஃபேமிலி பத்தி பேசுவோம், அது இது அந்த அப்படிதான் பேசுவோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் உங்களுடைய இவ்வளவு ப்ரெஷியஸ் டைம் எனக்காக ஒதுக்கி கொடுத்து இவ்வளவு அழகா பாட்காஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ யசோ. அண்ட் உங்களோட டைமுக்கும் உங்களோட முயற்சிக்கும் ரொம்ப நல்ல நன்றி. இதை மாதிரி என்ன மாதிரி எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க வெளியில வராம, இல்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது ஒன்னொன்னா நீங்க வெளியில கொண்டு வருது. உங்களுக்கும் அது ஒரு பெருமை, எங்களுக்கும் அது ஒரு பெருமை. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களோடது குயிக்கா நல்லா 100K ரீச் ஆகி நீங்களும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றது என்னோட விருப்பம். அண்ட் ப்ளீஸ் டூ கம் எங்களோட பூவையோட லான்ச்சுக்கு. அண்ட் உங்களோட எல்லா முயற்சிக்கும் எங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். அண்ட் நான் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க அந்த பாட்காஸ்ட்ல கீழே போடுங்க. people can see and reach us. Thank you so happy to see you. Thank you very much. நன்றி, வணக்கம். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க ஜோஸ்பின் சொன்ன மாதிரி நம்ம முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நான் இந்த சமுதாயத்தில் இருந்தேன், கஷ்டப்பட்டேன், ஜெயிச்சேன். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறனால என்னுடைய வெற்றியையும் வெற்றியிலிருந்து கிடைத்த கனியையும் எனக்கு மட்டும் வச்சுக்காம என்னை போல இருக்கிற சமுதாயத்தில் இருக்க மற்ற மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு புதுசாக ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பூவை. அதுக்கும் நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்ஓ சூப்பர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி, வணக்கம்.